கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் கடல் பகுதியில் விசைப்படகு மீது சரக்கு கப்பல் மோதிய விபத்தில் விசைப்படகு உடைந்து கடலில் மூழ்கியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் நடுக்கடலில் விசைப்படகு மீது சரக்கு கப்பல் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. மேலும் அந்த கப்பல் மூழ்கும் நிலையில் ஏற்பட்டுள்ளது. பரலோக மாதா படகில் தத்தளிக்கும் 11 மீனவர்களை 3 படகுகள் சென்ற மீனவர்கள் மீட்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் அலிக்கால் பகுதியை சேர்ந்த மீனவரின் பரலோக மாதா என்ற விசைப்படகில் 11 மீனவர்கள் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடல் மீன்பிடி தொழிலுக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் இன்று அதிகாலை குளச்சல் நடுக்கடல் பகுதியில் விசைப்படகை நங்கூரமிட்டு மீன்பிடிக்க தயாராகி கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த சரக்கு கப்பல் விசைப்படகு மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் விசைப்படகு உடைந்து சேதமடைந்ததோடு கடலில் மூழ்க தொடங்கியுள்ளது. இதனால் படகில் இருந்த 11 மீனவர்களும் தத்தளித்தனர். செய்வதறியாது அங்கிருந்து சத்தமிட்டனர். இந்நிலையில் தகவல் அறிந்த குளச்சல் மீனவர்கள் 3 பேர் 3 படகுகளில் சென்று மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விசைப்படகு மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய சரக்கு கப்பலை மீனவர்கள் மீட்காமல் சென்று விட்டதாகவும் மீனவர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. மேலும் அந்த படகில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற மீனவர்களை இங்கிருந்து குளச்சலிருந்து சென்ற மீனவர்கள் மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு மீன்வளத்துறையிலும் சப்போர்ட் தங்களுக்கு ஒத்துழைப்பு வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். ராஜலட்சுமி, விசைப்படகு மீது சரக்கு கப்பல் மோதியதில் 11 மீனவர்கள் தத்தளித்து வருகின்றனர். மீட்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன். அந்த சைடு ரோமன் வளாதிரி ஃபுல்லாயிடு இல்லையா? ஃபுல்லாயிடு